தேவி கட்டி மேளம் கட்டி மேளம். இந்த கல்யாண மண்டபத்தில் பாம்பு வச்சிருக்கிற எங்களுக்கு போன் வந்திருக்கு. செக் பண்ணணும். சர்ச். முப்பளைங்க மேல கை வச்சா கெட்டுக்கிறவன் போடா. சார் என்ன சார் இது? தாலி கட்ட போற நேரத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. நோ நோ, கலாட்டா இல்ல, போலீஸோட கடமை. எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க. மிஸ்டர் சபாரத்னம், பாம்பு அடிச்ச இந்த கல்யாண மண்டபமே அம்பேல். இங்க இருக்கிற ஒருத்தரோட எலும்பு கூட தேராது. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மந்திரிக்காக வந்திருக்கீங்க. கரெக்ட். 1000 தான் இருந்தாலும் நீங்க மந்திரிக்கு மருமனாக போறீங்க. இன்னைக்கு கோபமா இருக்கிற மந்திரி குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் பாசத்தால உருகி ஏண்டா ஐஜின்னு என்ன கேள்வி கேட்டா, அதனாலதான் நானே வந்திருக்கேன். சூப்பர். ஏன் வேடிக்கை பார்த்துருக்கீங்க? எல்லாத்தையும் வெளியில வச்சு கேட்ட போடுங்க. அதிகாரம் உங்க கையில் இருக்கிறதுனால கல்யாண மண்டபத்தில் இப்படி பண்றீங்களே. உனக்கும் சேர்த்தா ஏன் சொல்றேன்? போயா வெளியில. போகணுமா? பாம் வச்சிருக்காங்க, இவ்வளவு பரபரப்பு பண்றீங்களே. பாம் தயாரிக்கிறவங்களே என்ன கிழிச்சிட்டீங்களா? உங்களுக்கு தெரியாம யாரு அந்த நாட்டில் பாம் தயாரிக்கிறா? மிஸ்டர் சபாரத்னம், நாடகத்துக்காக காக்கி சட்டையை போட்டு ஊரை ஏமாத்துறோம் நான் இல்ல. இது நிஜ காக்கி சட்டை. உங்க அப்பா மரியாதை வெளியில போக சொல்லு. அப்பா வாங்கப்பா போலாம். டேய் சபா, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏற நேரத்துல தடுங்கல் ஏற்பட்டா 4 பேர் தப்பா பேசுவாங்கடா. இப்ப என்னமா உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே? இவன் கழுத்துல தாலி ஏறு. விஜய் வாமா. அப்பா என்னப்பா இந்த இடத்துல தான் கல்யாணம். இதை விட ஒரு பிரமாதமான இடம் இந்தியாவிலேயே கிடையாது. ஐயரே மேலத்தை தட்ட சொல்லியா. வாசிங்கோ. ஓம் ஸ்ரீதார்ஜோ பவஹாமி வர்தோ தேவதத்யாத்மதேவம் பவதி மங்கள மாங்கல்யே திவே. ஸ்டாப் இட். என்ன மிஸ்டர், என்ன இதெல்லாம்? டிராபிக் ஜாம் பண்ணி பொதுமக்களுக்கு சிரமத்தை உண்டு பண்றது சட்டப்படி தப்பு. இதே வேலையை நீங்க பண்ணி பொதுமக்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ணா அது மட்டும் தப்பு இல்லையாக்கு? போங்க வேலையை பார்த்துட்டு. இங்க பாருங்க சார், நீங்க இப்படி பண்றதுனால பசங்களோட படிப்பையும் கெடுக்கிறீங்க, அரசாங்கத்தோட நிர்வாகத்தையும் கெடுக்கிறீங்க. நிறுத்துங்க சார். எங்களால ஒரு 5 நிமிஷம் டிராபிக் ரெண்டு போச்சு இப்படி லோலோன்னு கத்துறீங்களா? மந்திரி வராங்கிறதுக்காக 5 மணி நேரமா டிராபிக் நிறுத்துறீங்களா? அது தப்பு இல்லையா? ஜாதி ஊர்வலம், கட்சி ஊர்வலம், மத ஊர்வலங்கிற பேர்ல பல மணி நேரமா டிராபிக் நிறுத்துறீங்களா? அது தப்பு இல்லையா? அரசாங்க வேலை, ஆபீஸ் வேலை அப்பெல்லாம் பாதிக்கப்படலையா? குழந்தைங்க பள்ளிக்கூடம் போறது பாதிக்கப்படலையா? பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படலையா? என்னையா பேசுறீங்க? நீங்க டிராபிக்கை தடுத்து நிறுத்துறதுனால பிரசவவாதிகளை துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போற வழியிலே ஆட்டோல சத்தா தெரியவையா உங்களுக்கு? நீங்க டிராபிக்கை நிறுத்துறதுனால சரியான நேரத்துக்கு இன்டர்வியூக்கு போக முடியாம கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்காம போன இளைஞர்கள் எத்தனை பேர் தெரியவையா உங்களுக்கு? நீங்க டிராபிக்கை தடுத்து நிறுத்துறதுனால சவாரி இழந்து வருமானம் இழந்த ஆட்டோக்காரங்க எத்தனை பேரும் தெரியுமா? ரிக்ஷாக்காரங்க எத்தனை பேரும் தெரியுமா? அப்புறம் நீங்க எங்கேயா போயிருந்தீங்க? இதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இத பாருங்க சார், நான் பண்றது தப்புன்னு பொதுமக்கள் சொல்லட்டும். அவங்க தீர்ப்பு நான் தலைவணங்கி ஏத்துக்கிறேன். எல்லாரும் நல்லா காட்டுங்க. இவங்க மந்திரியோட பொண்ணு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் மனசார நேசிக்கிறோம். அது பிடிக்காத மந்திரி இந்த பொண்ணோட கழுத்துல நான் தாலி கட்ட போற நேரத்துல கல்யாண மண்டபத்துக்குள்ள போலீஸ் அனுப்பிச்சு கலாட்டா பண்ணி எங்களை தெருவுக்கு துரத்திட்டாரு. இப்ப எங்க கல்யாணம் இந்த இடத்துல தான் நடக்க போகுது. அதுக்கு உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் தேவை. உண்டா இல்லையா? நீங்க கட்டுங்க தலைவா தாலிய. இந்த இன்ஸ்பெக்டர் நாங்க பாத்துக்கிறோம். இன்ஸ்பெக்டர் போயா. இங்க போறீங்க? பொண்ணு புள்ளி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கேன். ஐயரே அச்சத்தட்ட கொடுங்க. பிடிங்க. இருந்து சாப்பிட்டு போயிருக்கேன். எல்லாரும் பிடிங்க. கச்சத்தை வாங்கிங்கோ. பிடிங்க. இந்தாங்கோ.
தலையா தலை என்ன கூட தலை தலையா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அச்சத்தை பிடிங்கோ. அரிசி தின்றாதே. மாங்கல்ய தானம் பண்ணுங்க. கட்டி மேளம் கட்டி மேளம். அச்சத்தை கொடுங்க. விஜய் முதல்ல அப்பா ஆஸ்பத்திரி கொண்டு போற. வேண்டாப்பா வேண்டாம். தப்பா கல்யாணமாயி 30 வருஷமா எங்க அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பியான்னு நீ கேட்டிருக்க. நான் எடுத்து கொடுத்தது இல்லப்பா, எல்லாமே நீதான் எடுத்து கொடுத்த. எல்லா கலர்லயும் எடுத்து கொடுத்துருக்க. அவகிட்ட இல்லாத புடவை வெள்ளை கலர் புடவை தான். அதையும் அந்த ஆண்டவன் என் மூலமா எடுத்து கொடுக்க வச்சு. நம்ம குடும்பத்துக்காக நான் எதுவுமே செய்யல, எல்லாம் நீதான் பண்ண. இப்ப எனக்காக ஒண்ணு செய்வியா? சொல்லுங்கப்பா. அந்த மந்திரியை விடாத, அவனை உயிரோட விடாத. கட்சிக்காகவோ அவனுக்காகவோ எவ்வளவோ பாடுபட்ட என்னையே கொலை செய்ய துணிஞ்சிட்டான். இதுதான் அரசியல்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி அப்பாவி தொண்டனுக்கு இதுதான் முடிவு. அந்த முடிவு என்னோட முடிச்சு போகட்டும். பார்வதி